வணக்கம். இன்னைக்கு நாம இந்தியாவின் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறையில, குறிப்பா காற்றாலை துறையில ஒரு பெரிய பேர் சுஸ்லான் எனர்ஜி லிமிடெட் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ம். சரி, சுஸ்லான். ஆமா. இப்போ எங்ககிட்ட இருக்கிற சில அடிப்படை பகுப்பாய்வுகளை வச்சு இந்த கம்பெனியோட பிசினஸ் எப்படி இருக்கு, அவங்களோட அந்த நம்ப முடியாத நிதி நிலை மாற்றம், பலம், சவால்கள், எதிர்காலம் எப்படி இருக்கும்னு அலசலாம். முக்கியமா சுஸ்லானோட இப்போதைய நிலையும், அதோட உண்மையான ஆற்றலும் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சரி. இதுல நாம பயன்படுத்துற டேட்டா வந்து முக்கியமா 2023ல இருந்து 2025 நிதி வருஷம் வரைக்கும், அப்புறம் 2026க்கான கணிப்புகள வச்சு தான் பேசுறோம் இல்லையா? ஆமா, அது தெளிவுபடுத்திடலாம். அந்த காலகட்டம் தான் நம்மளோட மையப்புள்ளி. ஓகே. அப்போ முதல்ல அந்த நிதிநிலை மாற்றம், அதுவே ஒரு பெரிய கதை மாதிரி தெரியுதே. நிச்சயமா. யோசிச்சு பாருங்க. FY 23ல சுமார் 1180 கோடி நிகர கடன்ல இருந்த ஒரு நிறுவனம். ஆமா, FY 25க்குள்ள பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1943 கோடி நிகர பண இருப்போட இருக்கு. நெட் டெட்ல இருந்து நெட் கேஷ். அடேங்கப்பா, இது எப்படி சாத்தியமாச்சு? திடீர்னு இவ்ளோ பெரிய மாற்றம். இதுக்கு ரெண்டு முக்கிய காரணம். ஒன்னு, அவங்க QIP மூலமா, அதாவது தகுதி வாய்ந்த நிறுவன முதலீட்டாளர்கள் கிட்ட இருந்து சுமார் 2000 கோடி நிதி திரட்டுனாங்க. ஓஹோ, QIP. ஆமா. அந்த பணத்தை வச்சு பழைய கடன்களை கணிசமா திருப்பி செலுத்துனாங்க. இது அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டை ரொம்பவே வலுவாக்கிருச்சு. கடன் குறைஞ்சதால அவங்க மதிப்பீடும் உயர்ந்திருக்குமே. கரெக்ட். கிறிஸ்டில் பாத்தீங்கன்னா அவங்களோட ரேட்டிங்கை A+, A1 உயர்த்திருக்காங்க. இது வந்து நிறுவனத்தோட நிதி ஆரோக்கியம் மேம்பட்டிருக்குன்னு காட்டுது. முதலீட்டாளர் நம்பிக்கைக்கும் இது ரொம்ப முக்கியம். சரி, இந்த நிதி ஸ்திரத்தன்மை வந்துருச்சு. இப்போ அவங்களோட கோர் பிசினஸ், அதாவது அவங்க என்ன பண்றாங்க, அவங்க பலம் என்ன? சுஸ்லான் வந்து ஒரு வெர்டிகலி இன்டெகிரேட்டட் கம்பெனி. அப்படின்னா அதாவது அவங்களே காற்றாலை விசையாழிகள், அதாவது WTGs தயாரிக்கிறாங்க, நிறுவுறாங்க, அப்புறம் அதை மெயின்டைன் பண்றாங்க. எல்லாமே இன் ஹவுஸ் மாதிரி. ஓ, அப்போ முழு கண்ட்ரோல் அவங்க கிட்ட இருக்கு. ஆமா. இந்தியால பாத்தீங்கன்னா 30%க்கும் மேல மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. ரொம்ப பெரிய பிளேயர். இவங்க பிசினஸ்ல ரெண்டு முக்கிய பகுதி இருக்கு. என்னென்ன? ஒன்னு, WTG தயாரிப்பு. இதுதான் வளர்ச்சிக்கு முக்கியமானது. புதுசா டர்பைன் விக்கிறது. இன்னொன்னு, செயல்பாடுகள் மற்றும் பராமரிப்பு சேவைகள், OMSன்னு சொல்லுவோம். இந்த OMS பிரிவு, அது எந்த அளவுக்கு முக்கியம்? நிலையான வருமானம் வருமா அதுல? மிக மிக முக்கியம். இதுதான் அவங்களோட நிலையான, அதிக லாபம் தரக்கூடிய வருமான ஆதாரம். ஏன்னா டர்பைன் வித்ததுக்கு அப்புறம் பல வருஷத்துக்கு அதை மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? ஆமா ஆமா. இந்தியால மட்டுமே 15 ஜிகாவாட்டுக்கு மேல இவங்க நிறுவன டர்பைன்களை இவங்க தான் பராமரிக்கிறாங்க. அதோட 95%க்கு மேல மெஷின் அவைலபிலிட்டியும் கொடுக்கறாங்க. 95% மேலையா? சூப்பர். ஆமா. அதனால WTG விற்பனையில சில சமயம் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் இந்த OMS வருமானம் ஒரு நல்ல பேஸ் கொடுக்குது. இது போக ரெனுவம்னு ஒரு நிறுவனம் மூலமா மத்த பிராண்ட் டர்பைன்களையும் சர்வீஸ் பண்றாங்க. SC Forge மூலமா சில உதிரி பாகங்களும் தயாரிக்கிறாங்க. ஓகே ஓகே. அப்ப பிசினஸ் நல்லா டைவர்சிஃபை ஆயிருக்கு. சரி, இப்ப வளர்ச்சி பற்றி பேசுவோம். அவங்க ஆர்டர் புக் எப்படி இருக்கு? அந்த புது S144 டர்பைன் பத்தி நிறைய கேள்விப்படுறோமே. வளர்ச்சி பற்றி சொல்லணும்னா, இப்போ மே 2025 நிலவரப்படி அவங்க கையில 5.5 ஜிகாவாட்க்கு மேல ஆர்டர் இருக்கு. இது ஒரு வரலாறு காணாத அளவு. ஹை 5.5 ஜிகாவாட். பெரிய நம்பர் ஆச்சே. ஆமா. இது அவங்க எதிர்கால வருவாய்க்கு ஒரு பெரிய உத்தரவாதம். இதுக்கு முக்கிய காரணம் நீங்க கேட்ட அந்த S144 டர்பைன் தான். அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? அது வந்து தொழில்நுட்ப ரீதியா ரொம்ப அட்வான்ஸ்ட். குறிப்பா இந்தியாவோட காற்றின் தன்மைக்கு ஏத்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த மாடல்களை விட 40-43% அதிகமா மின்சாரம் உற்பத்தி பண்ணுன்னு சொல்றாங்க. ஓ, அப்படியா? 43% அதிகம்னா அது பெரிய வித்தியாசம். ஆமா, இதனால வாடிக்கையாளர்கள் மத்தியில அதுக்கு நல்ல வரவேற்பு. அதனால தான் ஆர்டர் புக் இவ்வளவு வலுவா இருக்கு. வருவாயும் பாத்தீங்கன்னா FY 25ல 10,851 கோடி. இது முந்தின வருஷத்தை விட 67% அதிகம். 67% வளர்ச்சியா? நம்ப முடியல. அப்போ FY 26க்கு அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? அவங்க கொடுத்திருக்கிற வழிகாட்டுதல் படி FY 26ல டெலிவரி, வருவாய், EBITDA, PAT எல்லாத்துலயுமே சுமார் 60% வளர்ச்சி இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. 60%? ரொம்ப லட்சியமான இலக்கா தெரியுதே. ஆமா, ஆனா இந்த S144 ஆர்டர்கள் தொடர்ந்து டெலிவரி ஆச்சுன்னா இது சாத்தியம்தான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. சரி, இவ்ளோ பாசிட்டிவா இருந்தாலும் சில சவால்களும் இருக்கதானே செய்யும். என்னென்ன ரிஸ்க் இருக்கு? நிச்சயமா இருக்கு.
ஒன்னு, இந்த WTG தயாரிக்கிற பிசினஸ்ல ஆபரேட்டிங் லீவரேஜ் அதிகம். அப்படின்னா அதாவது ஃபிக்ஸ்டு காஸ்ட் அதிகம். உற்பத்தி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கீழே போச்சுன்னா லாபம் வேகமா குறைஞ்சு நஷ்டம் வர வாய்ப்பு அதிகம். ரெண்டாவது, துறையில போட்டி ரொம்ப அதிகம். உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்கள் நிறைய இருக்கு. ஆமா, அது உண்மைதான். மூணாவது, அவங்களோட கடந்த கால நிதி பிரச்சனைகள் இப்போ சரி பண்ணிட்டாலும் அந்த ஒரு நிழல் இருக்க தான் செய்யுது. அப்புறம் சில சமயம் நிலம் கையகப்படுத்துறதுல தாமதம், கிரிட் ஸ்டெபிலிட்டி பிரச்சனைகள் மாதிரி செயல்பாட்டு ரீதியான தடைகளும் வரலாம். கிறிசில் கூட அவங்க ரிப்போர்ட்ல இதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆபரேட்டிங் லீவரேஜ், அதிக ஒர்க்கிங் கேபிட்டல் தேவை, இதெல்லாம். சரிதான். அப்போ இந்த ரிஸ்க்குகளை சமாளிக்க அவங்க என்ன பண்றாங்க? முன்னாடி கடன் பிரச்சனையால மதிப்பே இல்லாம இருந்த கம்பெனி இப்ப எப்படி பார்க்கப்படுது? அவங்க பல விஷயங்கள் பண்றாங்க. அந்த S144 டர்பைன்ல தொடர்ந்து R&D பண்றது, முடிஞ்ச வரைக்கும் பாகங்களை இந்தியாலேயே தயாரிக்கிறது, லோக்கலைசேஷன், ப்ராஜெக்ட் எக்ஸிகியூஷனை தீவிரமா கண்காணிக்கிறது, நிதி ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறதுன்னு பல நடவடிக்கைகள் இருக்கு. மதிப்பீட்டு பார்வையில பாத்தீங்கன்னா நீங்க சொல்ல மாதிரி முன்னாடி கடன் சுமையால ரொம்ப அடி வாங்கியிருந்துச்சு. ஆனா இப்போ நிலைமை வேற மாதிரி இருக்கு. ஆமா, நிகர பண இருப்பு இருக்கு, லாபம் நல்லா வந்திருக்கு. FY25ல WTG கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் 23.6%. ஆர்டர் புக் வலுவா இருக்கு. அரசாங்கத்தோட மேக் இன் இந்தியா மாதிரி கொள்கைகளோட பொருந்தி போகுது. கடன் மதிப்பீடும் உயர்ந்திருக்கு. இதெல்லாம் சேர்ந்து கம்பெனியோட மொத்த பார்வையுமே மாத்திருச்சு. அந்த கடன் ரிஸ்க் போனதே ஒரு பெரிய பிளஸ். நிதி ரீதியா இப்ப ரொம்ப வலுவா தெரியறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, சுஸ்லானோட கதை ஒரு பெரிய நிதி நெருக்கடியிலிருந்து மீண்டு வளர்ந்து வர்ற ஒரு துறையில தன்னோட முன்னணி இடத்தை தக்க வைக்க போராடுற ஒரு நிறுவனத்தோட கதை. ஆனா அந்த செயல்பாட்டு சவால்களை ரொம்ப கவனமா கையாளணும். ஆமா, முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, கடன்ல இருந்து நிகர பண இருப்புக்கு மாறினது S144 டர்பைனோட வெற்றி, நிலையான சேவை வருமானம், அப்புறம் அந்த லட்சியமான வளர்ச்சி திட்டங்கள். இப்போ நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம். இந்தியா தன்னோட புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் இலக்குகளை நோக்கி வேகமா போயிட்டு இருக்கு. இந்த சூழல்ல சுவிட்சர்லாந்து தன்னோட இந்த ஒருங்கிணைந்த பிசினஸ் மாடலையும் புதுசா கிடைச்ச நிதி ஸ்திரத்தன்மையும் வச்சு உள்நாட்டிலையும் ஒருவேளை எதிர்காலத்துல சர்வதேச அளவிலையும் வர போட்டிய எப்படி சமாளிக்க போகுது? அதுதான் இப்போ $1 மில்லியன் கேள்வி. கேட்டதற்கு நன்றி. அடுத்து எந்த நிறுவனத்தை நாங்கள் பகுப்பாய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்பதை எங்களுக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்கள்.